அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து எந்த இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது எங்கள் ஊரில் வந்து பாளையங்கோட்டையிலே வந்து கீழ்ப்பாதையில் வந்து இப்போ புதியேரி. இது வந்து புதியேரியில் வந்து பைபாஸ் போடுறதுக்காக, இப்போ பைபாஸ்னால் எங்கள் ஊர்லேருந்து சோழத்தரங்கிற ஊருக்கு வந்து மண் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்காக வந்து இந்த இடம் வந்து தோண்டப்பட்டது. இப்போ இது மழை காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து தண்ணி நிரம்பி நிறையா இருந்தால் அது இப்போ இருக்க பாருங்கள், ஏகத்துக்கு பச்சையாக தெரிகிற வரைக்கும் இது வந்து ஒரு வெட்டு பள்ளம். இதில் வந்து ஏகத்துக்கு வந்து தண்ணி நின்றுது மழை காலத்தெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா 2, 3 வருஷமாக வந்து சுத்தமாக தண்ணி வடியவே இல்லை. எனி டைம் வந்து தண்ணி இருந்துகிட்டே இருக்குது. இப்போ இது நிற்கிற இடம் இந்த மேடாக இருக்கிற பகுதி தான் வந்து பச்சையாக இருக்குது பாருங்கள், அதை வரைக்கும் வந்து தண்ணி நிற்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இது எங்கள் ஊர் ஏரியில் வந்து இது வெட்டு எடுக்கலைனாக்கா ஏகத்துக்கு ஒரு கரம்பாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த வெட்டு எடுத்ததுனால வந்து பைபாஸ் போகிறதுக்கு மண் எடுத்தாங்க பாருங்கள். அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி நிற்கிது. ஆடு மாடு குடிக்கிறதுலாம் கொஞ்சம் யூஸ் ஆகுது. மற்றபடி வந்து இது வந்து இப்போ மீன்லாம் வந்து அதிகமாக இதில் கிடையாது. 2 வருஷத்துக்கு மேலே ஆகுதுனாக்கா மீன் உற்பத்தி இதில் இல்லை. ஏன்னா அதிகமான வந்து மழை பெஞ்சு தண்ணி வந்து வெளியில் ஏற்றம் போனால் தான் வந்து இதில் மீன் ஏறத்துக்கான வாய்ப்பு. இதுதான் எங்கள் ஊர் ஏரி. எங்கள் ஊர் ஏரியிலே வந்து பார்த்திங்கனாக்கா செம்மறியாடு மேய்க்கிறாங்க. அது காலையில் பார்த்தா ரொம்ப வந்து பரிதாபமாக இருக்குது. வந்து அவங்கள பார்க்குற நிலைமையை பார்த்தா இந்த இடத்துல வந்து படுத்து கிடக்குறாங்க. பாவம், இதில் வந்து பூச்சி போட்டு எது வந்தாலும் வந்து கேள்வி இல்லாததாக இருக்குது. இப்போ இது மட்டும் இல்லைங்க, மழை காலத்துலேயும் இப்படி தான். மழைன்னு பார்க்க மாட்டாங்க, வெயில்னு பார்க்க மாட்டாங்க இந்த செம்மறியாடு மேய்க்கிறவங்க. இது எங்கள் ஊர் ஏரி. ஏரியில் வந்து அந்த வெட்டு எடுத்த பள்ளம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து வெட்டு எடுத்தது. மீதி வந்து பாதி வந்து வெட்டு எடுக்கவே இல்லை. அது வரைக்கும் மண் வந்து போதுமான அளவுக்கு ஆயிடுச்சு. ரொம்ப பரவாயில்ல இருக்குது. மழை காலத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும், ஆனால் வந்து 2 மாதத்தில் வந்து தண்ணி குறைஞ்சிடும். அப்படியே பார்த்திங்கனாக்கா இந்த வெட்டு எடுத்த இடத்துல தான் வந்து அதிகமாக வந்து தண்ணி இருக்கும். பாவமாக இருக்குங்க, நிலைமையை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. அந்த செம்மறியாடு மேய்க்கிறவங்க பார்த்திங்கன்னா இங்கே தான் மழைன்னு பார்க்காம வெயிலுன்னு பார்க்காம இதில் இங்கேயே படுத்து கிடக்குறாங்க. இந்த இடத்துல படுத்துருந்தாங்க, போகும்போது பார்த்தேன். இப்போ பூச்சி போட்டு வர்றதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு வேலை தான் இதெல்லாம். செம்மறி ஆடுங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த காடெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கோயில். அது கோயில்னாக்கா பேரை சொல்லக்கூடாது, அதுமாதிரி கோயில். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேய் பிடிச்சது அதுனாக்கா அங்கே வந்து மந்திரிச்சிட்டு போவாங்க.